என்றும் இவான வசனத்தை மைக் ஆஃப் பண்ணி சொல்லிட்டேன். அதனால எல்லாருக்கும் அவருடைய சின்ன சத்தம் கேட்டு கர்த்தர் நல்லது. நாம் ஆராதிக்கும் பொழுது காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நாம் நினைக்கிற இந்த இடத்துல கொஞ்சம் பேர் தான் கூடி வந்திருக்கிறோம், நாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் என்று. ஆனால் அது இல்லை உண்மை. நம்மை முழு பரலோகமும் கண்ணோக்கி பார்க்கிறோம். நம்மை ஒரு கண்ணல்ல, ரெண்டு கண்ணல்ல, பல கோடி கண்கள் நின்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு வேதத்திலும் வசனம் ஆதாரமாய் இருக்கிறது. தேவனிடத்திலே சொல்லுகிறார், தம் பிள்ளைகள் பேசிக் கொள்ளும் பொழுது அதை அவர் உற்று நோக்கி பார்க்கிறார். இன்னொருத்திலே பேதுரு சொல்லுகிறார், இந்த நாளை காண தேவ தூதர்கள் ஆவலாயிருந்தவர்கள் நோக்கி பார்க்கிறாங்க. அப்போ தேவன் நம்மை நோக்குகிறார், தூதர்கள் நம்மை நோக்குகிறார். அப்போ நாம் குறைவாயில்லை. நாம் இந்த பூமியிலே குறைவாய் இருந்தாலும் பரலோகத்தின் பார்வையிலே அவர் நம்மை நிறைவுள்ளவர்களாய் காண்கிறார். இப்போ ஆராதனை நமக்கு மிகவும் முக்கியமானது. ஆராதனைக்குள்ள வந்து நம்ம அந்த பிரசன்னத்துக்குள்ள வந்துடணும். நம் மனிதர்கள் முன்பாய் ஆராதிப்பது இல்லை, மனிதர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்றும் ஆராதிப்பது இல்லை. நாம் ஆராதிக்கிறது அந்த மகிமை உள்ள கர்த்தர். அப்போ நம்ம ஆராதனை என்று வரும் பொழுது அந்த பிரசன்னத்துக்குள்ள நம்ம நோக்கி பார்க்கிற, இந்த பூமியிலிருந்து நம்மை நோக்கி பார்க்கிற என் பக்கத்தில் இருக்கிற சகோதரனோ சகோதரியோ அல்ல, அதை காட்டிலும் மேலானவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அப்போ அவரை ஆராதிக்கிற ஆராதனை எப்பொழுதும் உற்சாகமாய் இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கணும். சமூகத்தில் நாம் எப்பொழுதும் உற்சாகமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் ஆண்டவர் முக்கியமான ஒரு காரியத்தை நம் நடுவிலே பேச விரும்புகிறோம். என்ன காரியம் என்றால், நம்மை பலவீனப்படுத்துகிற, சபையை பலவீனப்படுத்துகிற, தேவனை பலவீனப்படுத்துகிற பொல்லாத பலவான் இன்றைக்கு ஆத்துமாக்களை எப்படி பலவீனப்படுத்தி திருடுகிறான். பலவீனப்படுத்தி, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, பலப்படுத்தி அல்ல, பலவீனப்படுத்தி ஆத்துமாக்களை அவன் திருடுவதற்கு 3 முக்கியமான காரியங்களை சத்துருவானவன் சபைகள் மத்தியிலே, தேவ பிள்ளைகள் மத்தியிலே செய்கிறான். அப்போ தேவ பிள்ளைகளும் சபையும் அவருடைய ஊழியர்கள் எல்லாரும், தேவ பிள்ளைகள் என்று சொல்லும்போது எல்லாரும் ஊழியர்களும் அதுக்குள்ளே அடங்குகிறார், சபை எல்லாம் அடங்குகிறது. அப்போ நாம் எல்லாரும் அந்த பலவீனத்துல இருந்து வெளியில வரணும். ஆண்டவரே சொன்னார், பலவானை நீங்க முந்தி கட்டினாத்தான் அவன் கொள்ளையிட்டதை நீங்க திருப்பி அவனிடத்துல இருந்து கொள்ளையிடலாம். இன்னைக்கு இந்த பலவான் இந்த பலவீனப்படுத்துகிற இந்த காரியங்களை வைத்து அநேக திரளான சபைகளை, தேவ பிள்ளைகளை, ஊழியங்களை திருடி வைத்திருக்கிறான். அப்போ நமக்கு இந்த கடைசி காலத்திலே தேவன் கற்றுக் கொடுக்கிறார், நம்மை பலவீனப்படுத்துகிற முக்கியமாக நம் பலவீனம் என்பதை நம்முடைய சர்வ பலவீனத்தை யோசிப்போம், இன்னும் பலவிதமான சூழ்நிலைகளினால் வருகிற பலவீனங்களை யோசிப்போம். இது எல்லாவற்றை காட்டிலும் இந்த பலவீனங்களில் இருந்தெல்லாம் தேவன் உங்களை இலகுவாய் தூக்கிடுவார், இலகுவாய் தூக்குவார். ஆனா இந்த பலவான் இவனோடு நீங்க போராடி யுத்தம் பண்ணித்தான் இதை மேற்கொள்வதற்காய் நம்முடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுக்கு அது பிரியம். இன்னைக்கு சபைகள் அதை உணர்ந்து கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால், சபை வெளிச்சத்தை பார்க்க தவறிவிட்டது. வெளிச்சம் என்று நான் சொல்லும் பொழுதே நம் எல்லாருக்கும் தெரியாத வார்த்தை வெளிச்சம், கிறிஸ்து வெளிச்சம். ஒளியிலே நடக்க வேண்டிய சபைக்குள்ளே ஒளியிலே நடக்க முடியாத படிக்கு இப்படிப்பட்ட பலவீனத்தை சத்துருவானவன், அந்த பொல்லாத பலவான் சபைகளுக்குள்ளே நிறைத்து வைத்திருக்கிறபடினால்தான் தேவனே கடைசி காலத்தில் அப்படி சம்பவிக்கும் என்று அவருடைய வாயினாலும் சொல்லி, அதன் பின்பாய் தன்னுடைய அப்போஸ்தலர்களாக அவர் அநேக காரியங்களை நமக்கு விளங்கப்படுத்தி நாம் புரிந்து கொள்ளும் விதமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ சிலவாம் இந்த பலவீனத்துக்குள்ள போயிடவே கூடாது. நம்முடைய எல்லாரோட கையிலும் இன்றைக்கு பொல்லாத டெலிபோன், இன்றைக்கு இன்டர்நெட்டோட கூடிய வசதியோடு நம்முடைய கரங்கள் எல்லாரோட கரங்களும் இருக்கு, எல்லா தேவப்பிள்ளையோட கரங்களும் இருக்கு. அதை நன்மையாக பயன்படுத்துவதும் உண்டு, தீமையாய் பயன்படுத்துவதும் உண்டு. ஆனால் சத்துருவோ அதில் அநேக தீமைகளை, அநேக கலைகளை விதைத்து வைத்திருக்கிற
இல்லாத காலத்தில் சபை நிற்கிறபடினால் தான் ஆவியானவர் நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக நம்மை பலப்படுத்தி நம்முடைய அந்த பலவீனத்தை நீக்கி நாம் சரியான ஒரு புரிந்துணர்வோடு தேவனை சார்ந்து கொண்டு சபையாக அவருக்குள்ளே ஒருமித்து நடக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். கடந்த வாரம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த ஞானமாகி விளக்கு தண்டாய் கிறிஸ்து தன்னை விளக்கிக் கொண்டார். சபையுடைய நிலைமை பரிதாபம். அப்போ அந்த சபைக்குள்ளே தேவன் அப்படி பேசுகிறதற்கு என்ன காரியம்? அந்த சபைக்குள்ள இந்த காரியங்கள் இருந்தால்தான் தேவன் அந்த ஆதி அன்பை குறித்து பேசுகிறார். அப்போ அந்த எபேசு சபையிலே இருந்த ஒரு மனிதனுக்கு ஒரு தேவ மனிதன் எழுதின காரியங்கள் என்ன, அந்த சபைக்குள்ளே எப்படி காரியங்கள் நடத்த வேண்டும், இப்படி பல காரியங்களை இந்த நாளிலே நாம் சற்று வேத வசனத்தோடு ஆராய்ந்து பார்த்து நாம் அந்த பலவீனத்திலிருந்து வெளியில வரணும். நாம் அதுல தெளிவடையணும். என்ற தேவ பிள்ளைகள் பலவீனப்பட்டு நிற்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லை. ஏண்டா பாருங்க, அன்றைக்கு ஆபிரகாமின் குமாரத்தி ஆலயத்திலே தான் பலவீனப்பட்டு நின்றான். ஆண்டவர் அதை வந்து பார்த்து ஆண்டவருக்கு அதுல பிரியமே இல்லை. உடனே அவர் அந்த பலவீனத்தின் ஆவியை நீக்கி போட்டு இவனும் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொன்ன கர்த்தர் இன்று ஆவியானவர் பார்க்கிறார். இவர்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவின் குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிறபடினால் இந்த பலவீனம் இவர்களை மேற்கொள்ள முடியாது. இந்த பலவீனம் நம்முடைய வாயிலிருந்து வெளியிலே வருது. இந்த பலவீனம் நம்முடைய பார்வையிலிருந்து வெளிவருது. இந்த பலவீனம் நம்முடைய கிரியைகளோடாக வெளிப்படுது. அதை நாம் கண்கூடாக சபைகள் மத்தியிலே பார்க்கிறோம். அப்போ நாம் எச்சரிக்கை அடையணும் என்றுதான் தேவன் இந்த நாளை நம் நடுவில் பேச விரும்புகிறார். ஏன்னா செய்தியை நீங்க புரிந்து கொள்ளணும். அதுக்காகத்தான் இந்த முன்னோட்டமா இந்த காரியங்களை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். இந்த செய்திக்கு ஒரு முன்னோட்டம் இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்வது இலகு. வார்த்தைகளை பின்பாய் வாசிக்கும் பொழுது இலகுவாய் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் உங்களுக்கு அதை நான் சற்று விளங்கப்படுத்தி விட்டு வார்த்தைக்குள்ளே போக விரும்புகிறேன். மிகவும் அவதானமாய் செவி கொடுத்துக்க. நம்ம எல்லாரும் இந்த தவறை செய்கிறவர்களாகவே இருக்கிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட காரியத்தை பலவான் செய்கிறான். பலவானை நாம் முந்தி கட்டவே கிறிஸ்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பலவானிடத்திலிருந்து நாம் ஜெயம் பெறவே கிறிஸ்து நம்மை தமக்குள்ளாய் எல்லா அதிகாரங்களையும் கொடுத்து நம் பிள்ளைகளாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அதற்காகத்தான் தேவன் தம் வார்த்தையை கொடுத்தது. அதற்காகத்தான் தம்முடைய ஆவியை கொடுத்தது. அது அவருக்கு பிரியம். ஆகவே மத்தேயு 24வது அதிகாரம் அங்கே இருந்து இந்த நாளிலும் நாம் காரியங்களை பார்க்க போகிறோம். மத்தேயு 24 வாசிங்க. தேவனை தம்முடைய வாயினாலே பெரிதான ஒரு எச்சரிப்பை முதலாவது சீசர்கள் மத்தியிலே தேவ பிள்ளைகள் மத்தியிலே பேசினார். தம் ஜனங்கள் மத்தியிலே பேசுகிற ஜனங்கள் உணர்வடையும். ஜனங்கள் இந்த காரியத்துல இருந்து தப்பணும். அப்போ இன்னைக்கு இந்த தேவனுடைய அந்த சுவிசேஷத்துக்கு விரோதமான கள்ள சுவிசேஷத்தை சத்துருவான இந்த பூமியிலே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறான். பொல்லாத பலவான். அப்போ இந்த வகைகளை நீங்க அறிய, இந்த ஆவி எந்தெந்த வகையில உங்களை பலவீனப்படுத்தும், இது எந்தெந்த வகையில சபையை பலவீனப்படுத்தினது. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், ஏனெனில் ஏன் நான் இதை அதன் அர்த்தம் என்ன, நான் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சம்பவிக்க போகிறது. அவருடைய வருகைக்குரிய மிக பெரிதான ஒரு அடையாளம், மிக பெரிதான ஒரு நிறைவேறுதல் சபைகளுக்குள்ளே, தேவ ஜனங்களுக்குள்ளே. ஏண்டால் சத்துரு பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறான். நமக்கு தெரிகிறது இல்லை. சில நேரங்கள்ல நாம் இலகுவாய் காரியங்களை எடுக்கிறபடினால் தேவ பிள்ளைகள் நாம் சற்று நம்மை அந்த பலவீனத்துக்குள்ளே விட்டு விடுகிறோம். தேவன் அதை விரும்புகிறதே இல்லை. ஆகவேதான் இந்த பலவீனத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இப்ப தேவனே எச்சரிக்கிறார், கிறிஸ்துவே எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்.
பெரிய அற்புதங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கிற போல பெரிய அற்புதங்கள், பெரிய அடையாளங்கள், பெரிய காரியங்களை நாம் கண்கள் முன்பாய் நாம் அவர்களை பார்த்து யோசிக்கிறோம். ஏன் இப்படி சம்பவிக்கிறது? இப்படியெல்லாம் இதெல்லாம் வேதத்திலும் உண்டு. வேதத்திலே தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். ஆனாலும் அதை செய்கிறவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லையே. எப்படி இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது என்று நாம் சற்று நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்மை பலவீனப்படுத்த பெரிய ஒரு ஆயுதத்தை சத்ருவானன் கையிலே எடுத்திருக்கிறான். அதுதான் கள்ள சுவிசேஷம், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிமாம். அப்போ நாம் இதை புரிந்து கொள்ளும்படியாக 2 கொரிந்தியர், இதை எல்லாத்துக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை தான் நோக்கி பார்க்கிறோம். என்ன நாம் தடுமாறி போய் விடவே கூடாது. இந்த இருக்கு சரியான வார்த்தை தேவன் வைத்திருக்காண்ட பார்த்தா தான் நாம் தெளிவடைய முடியும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 254வது புதிய ஏற்பாடு. உங்களிடத்தில் வருகிறவர் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள். ஆமென். இங்கே பவுல் எச்சரிப்பாய் பேசுகிறார். தேவனுடைய சுவிசேஷமும் தேவ ஆவியும் இயேசுடைய கிரியைகள் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராய், நீதிக்கு நேராய், ராஜ்யத்துக்கு நேராய் நடத்துகிறதா இருக்கிறது. அதை உங்களால் சகித்துக் கொள்ள முடியல. ஆனா இந்த கள்ள, இந்த பலவான் என்ன செய்கிறான்? 3 விதத்திலே வேறு இயேசுவை, வேறு ஆவியை, வேறு சுவிசேஷம் என்று அந்த 3 அந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகளின் தன்மைகளை ஆவியானவர் தம்முடைய தாசனுடாக கொரிந்து சபைக்கு எழுதிய நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இதற்கு ஒத்த இன்னொரு காரியத்தை யோவான் சொல்லுகிறார். 2 யோவான் 7வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 யோவான் ஒரு அதிகாரம் மாத்திரம். 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 யோவான் 7. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். அப்போ இங்கே அந்த மாமிசத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட வேறு இயேசு, வேறு ஆவி, வேறு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறவன் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். நம்ம இயேசுவை மறுதலிக்க பண்ணுகிற சாத்தானினுடைய பெரிய தூதனாய், பொல்லாத பலவானாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சபைகள் நடுவிலே நம் கண்கூடாய் பார்க்கக்கூடிய காரியங்கள், இன்டர்நெட்ல நீங்க கண்கூடாய் பார்க்கக்கூடிய காரியங்கள். சபைக்கு போறதில்லை, எந்த சபையோடு உறவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளை, தேவ வசனத்தை புரட்டுகிற விதமாய் பல தீமையான காரியங்கள் இன்றைக்கு இன்டர்நெட்ல உண்டு. அவர்கள் எந்த சபைக்கும் போவதில்லை, எந்த போதகரோடும் அவர்களுக்கு எந்த ஐக்கியமும் இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரே நோக்கம்தான் என்ன? இந்த சுவிசேஷத்தை அவர்கள் மாற்றி காண்பிக்கிறார். சுவிசேஷத்திலே சொல்லப்படாத காரியங்களை சொல்லப்பட்ட மாதிரி சில வார்த்தைகளை எடுத்து அவர்கள் காண்பித்து இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை, கிறிஸ்துவை அறிந்தவர்களே பின்வாங்கி போகும்படியா, சத்தியத்திலே வளர்ந்து சத்தியத்திலே இருந்தவரும் கூட தடுமாறி நிற்கும்படியாக ஒரு பொல்லாத ஒரு பலவீனத்தை சத்துரு சபைகள் மத்தியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த 3 காரியங்களுடன் இது நம்மையும் சேதப்படுத்துகிறது, இது நம்மையும் தடுமாற பண்ணுகிறது, இது நம்மையும் பின்வாங்க பண்ணுகிறது. தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய காரியங்களை விட்டு நம்மை சற்று பின்வாங்கி தடுமாற பண்ணுகிற பொல்லாத காலம். அப்போ சபையாக நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வகைகளை சற்று நாம் பார்க்க போகிறோம். எந்தெந்த காரியங்கள் இருந்தாக இப்படிப்பட்ட கிரியைகளை இவர்கள் கொண்டு வருகிறார்கள், அதை நாம புரிஞ்சு கொள்ள. அத கடைசி காலத்தில் இருக்கிற சபைகள், ஊழியங்கள், தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொண்டால் நமக்கு எதிராக எழும்பி வருகிறவன் பிசாசின் தூதன் என்று நாம் அறிந்த அவனுக்கு நாம் அவனுடைய மூடத்தனத்துக்கு ஏற்ற மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நாம் வாதாடித்தான்
இயேசுவை நிரூபிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஒரே காரியம்தான், சத்தியத்தை சத்தியமாய் பேசி, சத்தியத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு அந்த சத்தியத்திலே நடப்பதற்காகத்தான் தேவன் நம்முடைய கரத்திலே வார்த்தையாய் தம்முடைய குமாரனுடைய அந்த வல்லமைகளை, தம்முடைய ஆவியுடைய மகிமைகளை, தம் வல்லமைகளை எல்லாம் ஆதி முதற்கொண்டு முடிவு பரியந்தம் எழுதி நம் கரத்திலே கொடுத்திருக்கிறார். அப்போ இதற்கு விரோதமான எல்லா காரியமும் தவறு. ஒன்று கலாத்தியர் 1 அதிகாரம் 6 7 எடுத்து வாசிங்க. கொஞ்சம் முன்னுக்கு அப்படி வந்து 257 கலாத்தியர் 1 அதிகாரம் 6 7. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. ஆமென். பாருங்க, பவுல் தெளிவாக ஆவியானவர் நமக்கு திருவுளம் பட்டுகிறார். இன்றைக்கு அந்த கிருபையாய் நம்மை அழைத்த தேவனுடைய நோக்கத்தை அதையே புரட்டி, இன்றைக்கு அந்த கிருபையை புரட்டி தவறாக வழிகாட்டாம். கிருபையும் சத்தியமும் ஒரு நாள் ஒன்றை ஒன்று விட்டு விலகாது. நீதிமொழிகளை வசனம் என்று நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று ஐக்கியப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு கிருபையை தனியாய் பிரித்து கிருபையின் சுவிசேஷம் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. கிருபையின் சுவிசேஷம் அவங்க வார்த்தைக்குள்ள இருந்துதான் விளையாட பார்ப்பான். அவைதான் பவுல் சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுத்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விட வேறு சுவிசேஷம் இல்ல. அப்போ அந்த சுவிசேஷத்தை கலகப்படுத்தி என்ன செய்யறாங்க, அதை புரட்ட மனதா இருக்கிறாங்களே அல்லாம அந்த சுவிசேஷம் சாத்தானுக்கு வேண்டியது அதுதான். புரட்டி கொஞ்சம் கிருபை 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 ஒரு கிருபை என்ற ஒரு புதிய வேற்று சுவிசேஷ உபதேசத்தை கொண்டு வந்து உங்களை அந்த கிருபைக்குள்ள மாத்திரம் அடைச்சிட்டா நீங்க அதுக்குள்ளே இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு கண்ணி இல்ல. இன்னொரு விதத்துல அவங்க வேறு விதமாக விசுவாசம் 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 என்று சொல்லி உங்களை விசுவாசத்துக்குள்ள அடைத்து வைத்துட்டா, அதாவது விசுவாசம் என்பதை அவங்க சரியா காண்பிக்காம உலகத்து பொருட்களுக்காய் உலகத்து காரியங்களுக்காய் இன்னும் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக அந்த விசுவாசத்தின் மாதிரியை காட்டி விசுவாசத்தின் சுவிசேஷம் என்று இன்னொரு விசுவாச சுவிசேஷத்தை உங்களுக்கு காண்பித்து அதுக்குள்ளே உங்களை அடைத்து போடுவார். அப்போ இது எல்லாமே உங்களை பலவீனப்படுத்தும். ஏன் நீங்க தவறான விசுவாசத்துக்குள்ள இருந்து தவறாய் காரியம் செய்து உங்களுக்கு வாய்க்காம போகும் பொழுது நீங்க தடுமாறுவீங்க. தடுமாற பண்ணுவான். தடுமாற பண்ணி 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 அப்படியே உங்க ஆத்மாவை பின்வாங்கி போக பண்ணுவான். அப்படியே கிருபைக்குள்ள இருந்து எல்லாம் கிருபை 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 என்று அந்த கிருபையை நீங்க தவறாக பார்க்கும் பொழுது அந்த கிருபைக்குள்ள இருக்கிற ஆழத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளவே முடியாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. ஆதியிலேயே தேவன் தம் ஜனங்களை ஆசாரியரை கொண்டு ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்ட பொழுது அவருடைய எப்படி அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு நன்றாய் தெரியும். அவர் முதலாவது நம்மை ஆசீர்வதிப்பதும் காப்பதும் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ அந்த ஆசீர்வாதங்களோட வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அந்த ஆசீர்வாத வார்த்தை நம்மை நிறைவேறும்படியாய் கிருபையாய் தம்முடைய ஆவியை தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்க அந்த கிருபைக்குள்ள வந்து அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா சத்தியமாகி கிறிஸ்துவை விட்டுருவீங்க. ஏன்னா வார்த்தைக்குள்ள கிறிஸ்து மாத்திரமல்ல, வார்த்தைகளோட ஆவியும் உண்டு. அது ரெண்டு இணைந்து இருந்தால் தான் அது உங்களோட வாழ்க்கையில வரும். அப்ப இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க உங்களோட முடிந்த பாவம், நான் எல்லா பாவங்களும் அதாவது இனி செய்ய எல்லாமே உங்களுக்கு அந்த கிருபையினால முடிக்கப்பட்டு ஆயிட்டு இருந்தால் அது தவறான பிரசங்கம். நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க, சாபம் உங்களை தொடர முடியாது, அது சத்தியம். எந்த சாபமும் அதை முடித்து விட்டால் சாபம் உங்களுக்கு எதுவும் செய்யாது. ஆனா பாவம் உங்களை சேதப்படுத்த வேண்டாம். பாவத்தை நீங்க அறிந்து செய்கிறபடி அப்போ அந்த கிருபை உங்களுக்கு உதவாது.
இதைத்தான் சொல்கிறேன். வேறு சுவிசேஷத்தை காட்டி இன்றைக்கு பாருங்க, ஜனங்கள் பாவத்தில் நிரம்பி போயிருக்கிறாங்க. சபைகள் பாவத்துக்குள்ள இருக்கின்ற இந்த கிருபை என்ற வேறொரு சுவிசேஷத்தின் நிமித்தம். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா சபைகளுக்கு ஆடம்பரம், களியாட்டுகள், கூத்து கும்மாளம், இந்த விசுவாசம் என்கிற ஒரு பொய்யான மாதிரியை காண்பித்து, பொய்யானமா நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, அது ஒன்றும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது அல்ல. ஆகவேதான் பவுல் அங்கே எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3 நாளை வாசிக்கும். சிஸ்டர் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 294வது பக்கம். நாளை மைந்தே வாசிக்கும். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. நீங்க அனுபவி சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென், ஆமென். இங்கே யாருக்கு பவுல் இதை எழுதுகிறார்? இந்த நிருபத்தை பவுல் எழுதும் பொழுது எபேசு சபைக்கு மூப்பனாய் தீமோத்தேயு இருக்கிறார். நீங்க பின்பாய் வாசி பாருங்க, இந்த நிருபத்தை சொல்றார், உன்னை நான் எபேசுக்கு எதற்காய் அனுப்பினேன், அன்பாய் விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ அங்கே இருக்கிற அந்த எபேசு சபையிலே மூப்பனாய் இருக்கிற தீமோத்தேயுக்கு பவுல் சில எச்சரிப்புகளை கொடுக்கிறார். அதை நாம் பார்க்க போகிறோம். ஆனா அதில் பிரதானமாய் 2 காரியங்களை அங்கே ஆவியானவர் காண்பித்து கொடுக்கிறார். சத்தியத்துக்கு செவியை விலக்கி, அதுதான் நான் சொன்னேன், கிருபையும் சத்தியம் இணைஞ்சிருக்கு. நீங்க கிருபையை மாத்திரம் பிரிச்சுட்டு சத்தியத்தை எடுத்துட்டீங்கடா, நீங்க உண்மையான சத்தியத்தை கொண்டு செவிய விலக்கிடுவீங்க. இது சாத்தானுக்கு இலகுவாய் உங்கள் மத்தியில செய்யலாம். ஏன்னா வார்த்தையை வைத்துத்தான் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்துல வார்த்தையாளத்துல வரும்பொழுது வார்த்தையோடு தான் வந்தான். அவன் சொன்ன வார்த்தையும் உண்மை. உன் பாதம் கழியாதபடிக்கு தூதலை கொண்டு அவர் தாங்குவாரை சொல்லியிருக்கிறாரே, இந்த வார்த்தையான தேவன் அந்த வார்த்தையின்படி செயல்பட்டாரா? இல்ல. அப்போ அந்த கிருபையும் சத்தியத்தை நினைத்து காண்பிக்கும்படி அவர் சொன்னார். இப்படியும் எழுதப்பட்டிருக்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே என்று அவர் வார்த்தையை அவனுக்கு காண்பித்துக் கொடுக்கிறான். அவன் கிருபையை விட்டு விலக்கும் வார்த்தையை அந்த கிருபையான தேவனிடத்திலே கொண்டு வருகிறான். சத்தியத்தை விட்டு விலக்கும் வார்த்தையை கொண்டு வருகிறான். ஆனா கொண்டு வந்தது வார்த்தை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, சாத்தான் செய்கிற காரியம் அதுதான், உங்களை பலவீனப்படுத்த. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நீயோ எல்லாவற்றையும், அதான் அந்த ஞானத்தின் அவசியம். அதை தான் சொல்றேன், அதை விளக்கிட்டாருண்டா உங்களோட மனத்தெளிவை தொலைச்சிருவீங்க. உங்களோட பார்வை வேறு விதமாய் பார்க்க வலிக்கிட்டு. வேதம் உங்களோட கையில தான் இருக்கு, ஆனா பார்வை மாற்றப்பட்டு போய்விடும். வேதத்துல ஆழத்துக்குள்ள நீங்க போக முடியாது. அப்போ இது சத்ரு நம்மை பலவீனப்படுத்தும்படியாக இந்த சுவிசேஷத்துல நம்மை இந்த சத்தியத்தை, சத்தியமானவரை விட்டு அந்த சத்தியத்தை விட்டு விலகும்படியாக பொல்லாத காரியங்களை இந்த நாட்களை செய்வான் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து மரித்து 65 பின்பாய் தம்மை பாடவழியாய் வார்த்த அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் திருவுளம் பட்டுகிறார். அவர் நேசித்த உத்தம குமாரன் என்று சொல்லப்பட்ட தீமோத்தேயுவுக்கு அந்த கடைசி முதலாவது தேவன் எச்சரித்த சபையே எபேசு சபைதான். அந்த சபையிலே அவன் மூப்பனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை பேச பண்ணுகிறார். அப்போ தேவன் நம்மோடு பேசுகிறார். இதெல்லாம் தேவ வார்த்தைகள், நம்மை நேசிக்கிறபடியால தான். பாருங்க, பவுல் தீமோத்தேயை நேசித்த நிமித்தம் தான் அந்த வார்த்தைகளை அவனுக்கு காண்பித்த ஆவியானவர் பேசுகிறார். அப்போ ஒரு மனிதன், தேவனான ஒரு மனிதன், அவன் நேசிக்கிற தன் தேவன் கிறிஸ்துக்குள்ளே, கிறிஸ்து கொடுத்த ஆடுகளை நேசிக்கிறவனாய், கிறிஸ்து கொடுத்த ஆடுகள் மேல கரிசனை உள்ளவனாய் இருந்தால் தேவன் அவனுக்கு இப்படிப்பட்ட ஆழங்களை காண்பித்துக் கொடுப்பான். தன் ஆடுகளை மீட்க வைத்திருக்கிற கண்காணியும் மேற்படுமாய் தேவன் ஏற்படுத்துகிறவன். ஆகவேதான் பவுல் பின்பாய் பேதுரு இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் வேதத்தினூடாய் பார்க்கிறோம். இந்த நாளே அது இல்லை என்றார் சாத்தான். ஆகவேதான் தேவன் எப்பொழுது தூதனை எச்சரிக்கிறார். இந்த நாட்களே சத்ரு
நாலு கதையை சொல்லி, அதான் சினிமா கதை, அதான் சினிமா பாட்டு, இப்படி எல்லாம் சொல்லி உங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி என்டர்டெயின் பண்ணி அப்படி செய்தான். உங்களை வஞ்சித்துட்டான், உங்களை பலவீனப்படுத்திட்டான். அது ஒரு ஆவி, அது கொள்ளாத பலவான். இதுல இருந்து சபை மீட்கப்பட வேண்டும். தேவ பிள்ளை தன்னை மீட்டுக் கொள்ள வேண்டுதான். தேவன் தன் வெளிச்சத்தை காண்பித்து நம்மை அவருடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கிறார். இப்ப பாருங்க, 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம். ஜனங்களுக்குள்ளே இருக்கிறார்கள், அப்படி உங்களுக்குள்ளும் போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி உங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஒரே நோக்கம் என்ன? கிறிஸ்துவை மறுதலிக்க பண்ணணும். நன்றாக இதுக்கு பின்னால் இருக்க அந்த பலவீனம் தான் என்ன? அந்த பலவீனத்தின் ஆவியுடைய கிரியை தான் என்ன? உங்களை கிறிஸ்துவை மறுதலிக்க பண்ணணும். என்ன ஒரே கிறிஸ்து இப்படி 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 உங்களை மறுதலிக்க பண்ணி உங்களை அவிசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து உங்களை அந்த கிருபையை நிந்திக்கும்படி செய்து உங்களை அவன் தந்திரமா, பாருங்க, அவன் தந்திரமா உங்களுக்கு தீவிரமான அழிவு, சாதாரண அழிவு இல்ல, தீவிரமா உங்களோட ஆத்துமாவை கொள்ளையடிக்கிறது. சபைக்கு 2 விதமா இங்கே பேதுரை கொண்டு ஆவியானவர் ரட்சிக்கிறார். மக்களுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறாங்க, மக்களுக்கு சபைக்கு போறீங்க, ஆனா தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகளா ஏற்படுத்திக் கொண்டு, தங்களை தாங்களே நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளா ஏற்படுத்திக் கொண்டு, இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் உடைய காரியங்கள் இன்றைக்கு அவங்களை பாருங்க வியூஸ் போய்கொண்டே இருக்கு. ஏண்டா உலகம் கிறிஸ்துவை மறுதலிக்கிறது. அப்போ சாத்தானுக்கு அங்கே ஒரு பங்கை எழுப்பி விட்டான் என்று சொன்னார். கிறிஸ்துவை காண்பித்து அதை முடித்துக் கொள்வார். அடுத்ததாய் அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளும் சபையே, உங்களுக்குள்ளும் தேவ ஜனமே, உங்களுக்குள்ளும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பது அதிக நிச்சயம். அப்போ அவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு தீமை வருவதை எப்படியா தீமையை வருவித்து உங்களை சூறையாடும்படியாகத்தான் இந்த பலவீனத்தினால் கிரியை செய்து கொண்டே இருக்கு. அப்போ நாங்க இந்த காரியத்துல மிகவும் கவனம். இது சாதாரண காரியம் இல்லை. இது நீங்க உபவாசித்து ஜெபித்து, இந்த சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம் உபவாசித்து ஜெபித்து தேவ வசனத்துல உங்களை ஊண்ட கட்டளை, அந்த விளக்கு தண்டை விட்டு நீங்கவே கூடாது. அந்த விளக்கு தண்டுதான் ஞானமாகிய கிறிஸ்து. அதுதான் நமக்கு ரட்சிப்பு, மீட்பும், பரிசுத்தமும், நீதி. கடந்த வாரம் கற்றுக் கொடுத்தே. இன்னைக்கு சபைகள் பரிதாபம், விளக்கு தண்டை விட்டுட்டு நிக்கிறாங்க அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல. நாம் நிற்க கூடாது. இப்போ 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் கொஞ்சம் ஆன்மீகமாய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். என்ற எல்லா காரியங்கள் எல்லாத்திலும் பார்க்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் தெளிவடையும்படியாய் காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3லிருந்து 7 வரைக்கும் இருக்கிறத வாசிங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிப்பு, விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தத்தங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும். நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு எங்க விட்டு வந்தாரா? எபேசு பட்டணத்துல. யார? தீமோத்தேயு. முதலாம் நிருபத்திலே பவுல் அதை கோடிட்டு காண்பிக்கிறார். ஆவியானவர் எவ்வளவு நல்லவர். தொடர்ந்து வாசிங்க. எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். இதுதான் எபேசு சபைக்குள்ளே கடைசி காலத்திலே காணப்பட்டது. அந்த சுத்த மனசாட்சியோடு இருந்த அன்பை விட்டுட்டாங்க. ஆகவேதான் தேவன் சொல்ல, ஆதியில உன் அன்பு, அதுக்கு திரும்பி வா, நீ மனம் திரும்பு. பின்பாருங்க, நிக்கோலஸ்தாய் மதத்தார் நியாய பிரமாணத்தை போதிக்கிறவர்கள். நிக்கோலஸ்தாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், 7 பேர் ஒருவன். பின்னாலே அவன் ஒரு தவறான சுவிசேஷத்தை, தவறான கிறிஸ்துவை காண்பித்து
400க்கும் அதிகமான ஜனங்களை வழிவிலகி போக பண்ணி ஒரு மதத்தை ஸ்தாபித்தது. அப்போ நீங்க நன்றா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். நம்மோடு கூட இருந்திருப்பாங்க, நம்மோடு வருஷ கணக்கில் இருந்திருப்பாங்க. ஆனா வெளியில போன உடனே அவங்க எதையெல்லாம் மறுதளித்திருந்தாங்களோ, எதையெல்லாம் விட்டுதான் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிற பொல்லாத காரியத்தை நாம் காணக்கூடியதாக. பொருளாசை இருக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்றெல்லாம் சொல்லி குதித்து துள்ளி பாடி போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே ஆதாயம் என்று சொல்லி ஆண்டவரே பொருளாசையின் இருதயம் சாயாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு பொருளாசையை குறித்து அதை குறித்து வேதத்தை புரட்டி 125 வசனங்களை எழுதி அதை ஒரு பைபிளாக பைனான்சியல் பைபிள் என்று பெயரிட்டு அதை இன்டர்நெட்டிலே விற்க விட்டு இன்றைக்கு எல்லாருக்கும் விசுவாசத்தை காட்டிலும் கிறிஸ்துவுக்கு நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா கிறிஸ்து எல்லாம் செய்வார் என்று வேதத்தை புரட்டி பேசுகிறவர்களுக்கு அவருடைய செய்திகளை எடுத்து போட்டு அவர்கள் சபையிலே போய் ஐக்கியப்பட்டு அவர்களோட ஊழியம் செய்கிற பரிதாப நிலை. சத்தியத்திலே வளர்ந்தவர் பாருங்க எப்படி பலவீனப்படுத்தி எங்க கொண்டு போய் விட்டுட்டான். இப்போ அந்த டூம்ல அது டூமா போகும். பாருங்க இன்னைக்கு ஒரு பொல்லாத பேரோண்டை சத்துரு சபைகள் கிங்டம் டூம். இன்னைக்கு அங்கே அந்த மஸ்குக்கு வைத்திருக்கிறாங்க, அது ஒரு டூம். சாத்தான் பயன்படுத்துகிற பேரால கிங்டம் டூம். அந்த ராஜ்யம் யாருக்குரியதா? ஆண்டு சொல்ற சபையில சாத்தான சிங்காசனம். பிள்ளைகளை நீங்க எச்சரிக்கை இருக்கிற காலம் பிள்ளைகளே. எனக்கு பயம், உங்க எல்லாரும் குறித்து ஒரு பயம் இருக்கு. நான் இந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டாலும் நீங்க இந்த நிலையில இப்படிப்பட்ட சத்தியத்தில் உறுதியா இருப்பீங்க. உண்மையை சொல்லு, கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் சொல்லுகிறேன், கரங்களை தூக்கி சொல்லுகிறேன், தடுமாறுகிறேன். ஆண்டவரே முதல் நீர் எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கொடுக்கணும். சத்தியத்தை உணவா ஊட்டி 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 சிலவா பதில் பலப்படன் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. பொல்லாத காலத்தில் வந்து நிற்கிறார். இன்றைக்கு கட்டுக்கதைகளையும் வம்ச வரலாறுகளை குறித்து மேன்மை பாராட்டி தங்கள் பாரம்பரியங்கள், தங்கள் கலாச்சாரங்கள், தங்களுடைய பாரம்பரியத்தில் இருந்த மேன்மையான மனிதர்களை குறித்தெல்லாம் பேச வழிவிட்டார்கள். நம்முடைய காதுகளுக்கு வருகிறது, நம்முடைய கண்களை பார்க்கிறது, கண்ணீரோடு துக்கத்தோடு ஆவியான இதயத்தை கொந்தளிக்க பண்ணுகிறார். துக்கம். கொலோசியர் 2வது அதிகாரம். கவனம் பிள்ளைகளை, கவனமாயிருங்க. வார்த்தைகளை விட்டு விளையாடுங்க. எந்த சூழ்நிலை 8வது வசனத்தை வாசிங்க. 2 கொலோசியர். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆமென். இதுதான் பிள்ளைகளை கிறிஸ்து ஞானத்தை எடுத்துட்டார் என்று சொன்னார். உங்களை லௌகிக ஞானம் பிடிச்சிடும், உலகத்து ஞானம் பிடித்திருந்த உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவி பலவான். உங்களை வழிவிலகி போக பண்ணுவான். உங்களை ஊழியத்துக்கு விரோதமாய் பேச பண்ணுவான். உங்களை எதுவும் செய்ய முடியாதபடிக்கு கையை முடக்கி போடுவான். நீங்க எதை பார்க்கிறீங்க, எதை கேட்கிறீங்க? கவனம் பிள்ளைகளே. நாம் எல்லாரும் தெரிந்தவர்கள் அல்லவே, நாம் எல்லாரும் பலவான்களும் அல்லவே. எல்லாருக்கும் பலவீனம் உண்டு. நம் பலவீனத்தை அவனத்துக்கு தான் கொடுக்கணும், பலத்தை அவனத்தில் தான் பெற்றுக்கொள்ளணும். அது வார்த்தைக்குள்ள அவர் ஆவினால் மாத்திரம் கிடைக்கிறது. வேற எந்த விதத்திலும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. பணத்தாலோ இல்ல உங்களோட விசுவாச வைராக்கியத்தாலோ இல்ல அந்த கிருபை என்று பொருளாசன சாதனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாத பிள்ளைகளே. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் தங்கள் சொந்த காரியங்களை பேசுறாங்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களோட கண்களை பார்த்து கொண்டு காண
சில நேரங்களில் நம்ம அதுக்குள்ள விழுந்துடும். அப்படியே அந்த கண் நம்ம பார்க்க 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 அப்படியே நம்ம இருதயம் அதோட இழுப்புன்னு போகும் பொழுது, அதான் நான் சொன்னேன், கண்ணை பிடிச்சு கவனமாயிரு. என்ன உங்க கண் பார்த்த உங்க இருதயத்தை வழுவி போக பண்ணிடு. அவன் சொன்ன, நீ ஒரு ஸ்திரியை பார்த்தோட கண் பார்க்குது, இந்த இருதயம் இச்சிக்குது, கூடாது. இப்படி எதையும் நீ இச்சிக்க கூடாது. பிறனுடைய மனைவியை இச்சியாதே என்று கட்டளை கொடுத்த கர்த்தர். யோசிச்சு பாருங்க பிள்ளைகளை. இன்றைக்கு சபைகளுக்குள்ள தாழ்மா, சபைகளுக்குள்ள இருக்கிறவர்களே லேசாக விவாகரத்து, லேசாக மனைவியை தள்ளிவிட்டு கணவனை தள்ளிவிட்டு மனைவி கணவனுக்கு விரோதமாய் தேவையில்லாத வார்த்தைகளை மனைவி பேசுகிறார், மனைவிக்கு விரோதமாய் கணவன் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களை பலவீனப்படுத்தி உங்கள் ஆத்துமாவை சூறையாடி கொண்டு போயிடும். வேத வசனத்தை நோக்கி பார்க்கிறது. ஒவ்வொரு மகனும் வேறு விமோசனம் யாருக்குமே இல்லை. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. பொல்லாத ஒரு பயங்கர டேஞ்சரான காலம். இன்னைக்கு எத்தனையோ பிரசங்கிமார தேவன் கட்டவிட்டு பிரசங்கிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு விரோதமா தான் கல்லறியலாம், அவங்களை தடை செய்யலாம் போறான்னு தெரியும். சத்தியம் போப்பது விடவே கூடாது. ஏன் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறாய்? கற்றுக் கொடுக்க உனக்கு என்ன வேணும்? நான் செய்கிறேன் கேள். பேரம் பேசுகிறான் சாத்தான். அப்போ தெரிஞ்சு கொள்ளுங்க, நமக்கு சத்தியம் வந்து கொண்டு இருக்குது. சாத்தான் பேரம் பேசுகிறான். மிகவும் கவனம் பிள்ளைகளே. நம்ம எங்க நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை நிறுத்தி வைத்திருக்கிற ஸ்தலத்தினுடைய அந்த கிருபையும் அந்த தேவனுடைய உங்க மேல வைத்திருக்க அன்பையும் புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு 4 பாட்டு 5 பாட்டு கூத்து கும்மாளம் என்று தேவன் உங்களை சேர்த்து வைக்கிற சில சபைகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். போதவர் ஆராதனைக்கு போதவரை நீங்க பார்க்கவே முடியாது. ஆராதனை இடையெல்லாம் போதவர் இருக்கும். அந்த 4 கத்து அப்படி கத்து, இதெல்லாம் மனுஷனை பலவீனப்படுத்துகிற காரியம். நம் போதம் செய்யற நமக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? நாம் ஜெபிக்கிற தவறில்லை, ஆண்டவர் சொல்லிக்க ஜெபிங்க. ஆனா நான் ஒரு அரசியல்வாதிக்கு என்னை ஒரு தூதுவனாக உட்படுத்தலாமோ? யோசிச்சு பாருங்க, எங்க போயிட்டு மிகவும் கவனம். கொலோசியர் 2 அப்படியே 16-17 வாசிக்க. அதே அதிகாரத்தில் 16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காலத்துக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. நம்முடைய சரீர உறுப்புகளை நம்ம காக்கிறோம். சரீர உறுப்புகளை நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறோம்னு சொன்னா அது கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை நிமித்தமே இல்லாம வேறொன்றும் இல்லை. இன்னைக்கு தவறான கட்டாயப்படுத்துறாங்க, நீங்க இப்படி செய்யணும், அதெல்லாம் தவறு. நீங்க எங்க சபையில இருந்தா பெந்தெகோஸ்தாக்கள் அப்படி ஒரு விதை வைத்திருக்காங்க, வெளியில திருமணம் செய்யக்கூடாது. எங்க சபைக்குள்ளதான் பெந்தெகோஸ்துல நீ திருமணம் செய்யணும். அதே நேரம் நீ ராவிக்குரிய எந்த சபையில ஒருத்தர் திருமணம் பண்ணக்கூடாது. நீங்க கட்டாயமா இப்படித்தான் வெள்ளை உடுப்பு உடுத்தணும். இதெல்லாம் கட்டாயம் வேண்டிய, நீங்க விரும்பினா உடுத்தலாம். அது உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காண்பிக்கும்படி கர்த்தருடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்தும்படி அது ஒரு அடையாளமா நீங்க இருக்கிறீங்களா? நீங்க தேவனுடைய அடையாளம் மறக்க கூடாது. உங்களுக்கு தான் தேவனுடைய அடையாளம் சாட்சி என்று சொல்லுகிறார். நீங்க அடையாளம், அதைத்தான் சாட்சிகளாய் சொல்லுகிறார் ஆண்டு. அதுக்கு புறம்பாய் இவங்க பேசுகிற காரியங்கள் எல்லாம் கட்டாயம். அப்படி எதுவுமே இல்லை பிள்ளைகள். தேவ வசனத்தோடு தான் எல்லாத்தையும் நோக்கி பார்க்க. நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் எங்கெங்கெல்லாம் அப்படி செய்யறாங்கன்னு சொல்லி. அதுல 20-22 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவினோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்திருக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படி போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைகளுக்கு உட்பட்டிருக்கிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் ஒடுக்குதலையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாமிசத்தை பேணுகிறதற்கு ஒழிய
மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆமென். பாருங்க, அவர் சீசனை பார்த்து கையை கழுவாம சாப்பிடுறாங்கன்னாங்க, ஓய்வு நாளை சொஸ்தமாக்குறோம் என்று சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் தேவனுடைய நியாயங்களுக்கு எதிரான காரியங்கள். இப்ப நீங்க ஒரு சபைக்கு வரும் பொழுது ஒரு மனிதன் அடிபட்டு குற்றாவில கிடந்த கர்த்தர் சொல்றாங்க, உதவி செய். உங்கள்ட்ட ஒரு வாகனம் இருந்தா உதவி செய்ய, நீங்க அதைத்தான் செய்யணும். தேவனா சபைக்கு வராம அவனுக்கு உதவி செய்ய. இந்த பரிசேயன் சசேயன் போன மாதிரி நல்ல சமாரியன் காயத்தை கட்டி அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் செய்து வந்த போல நாம் இருக்கணும் என்பது கர்த்தருடைய விருப்பம். தேவன் சபை கூடுதல் விடக்கூடாதுன்னு சொன்னா அது உண்மை. ஏன்னா அங்க தேவன் ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கார், தன்னுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார், நம்முடைய வார்த்தையை கொடுக்க போறார். இதுதான் உங்களை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் எங்கள் உலகத்துக்கு அனுப்பி அந்த நாளெல்லாம் உங்களை காட்ட போகிறது. அதுக்கு தான் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கிறது. இன்னைக்கு தவறாக சர்வத்தை உங்களுக்கு புரியும். நன்றாக விளை கொள்ளுங்க. சீசர்கள் ஏன் உபவாசம் பண்ணல? யோவாடி சீசன் வந்து கேட்டபொழுது தேவன் சொன்னது, மணவாளன் கூட இருக்கும் பொழுது அந்த தோழர்கள் உபவாசம் பண்ண வேண்டியது இல்லையே. இன்னைக்கு என்னத்துக்கு உபவாசம் போடுறாங்க? மகளிர் கல்யாணம் உபவாசம், பிள்ளை படிச்சு பாஸ் பண்ணி டாக்டர் உபவாசம். ஆனா அழிந்து போகிற ஆத்துமாக்காய் உபவாசம் பண்றியா? இல்ல தேசங்கள் ரட்சிக்கப்படணும் உபவாசம் பண்றியா? இல்ல. வீடு வாங்கணும் உபவாசம், கார் பண்ணணும் உபவாசம். நமக்கு பிரச்சனை இருக்குது அந்த பொருளாதாரம், அதுக்கு உபவாசம். இதெல்லாம் உலக வழக்கத்தின்படி அப்படித்தான். அந்நிய தேவதைகள் வழிபடுறவங்க 40 நாள் விரதம். நாங்க மச்சமே தொடமாட்டோம், எல்லாம் விலக்கி வைக்கிறோம். 40 நாள் பேர் விரதம் பாருங்க. முஸ்லிமாக்கள் 40 நாள் விரதம், நான் கெட்டது பேச மாட்டோம். ஒண்ணு 40 நாள் முடிய எல்லாம் கெட்டது எல்லாம் உனக்கு வந்து. இதெல்லாம் நம்மை ஒரு நாளும் நம்மை எப்பொழுதும் பரிசுத்தமும் நீதியுமா இருக்க, எப்பொழுது மாயமான தாழ்மையை நமக்குள்ள தேவையில்லை. இப்படிப்பட்ட காரியம் நம்மை மாயமாய் நம் காண்பிக்கிற காரியம், நம்மை பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் காண்பிக்கும்படியா. அப்படித்தான் உலகம். அங்க போய் குளிச்சால் எல்லாம் பரிசுத்தமாயிரும், இல்லாட்டி உன்னுடைய பாவங்கள். இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய். அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறான். அப்படி இருக்காது. இதெல்லாம் வேற்று ஆவி, இதெல்லாம் வேற்று கிறிஸ்துவனுக்கு என்ன, அவனுக்கு கிறிஸ்துவ மாறி தானும் உலகத்தை இந்த ஜனங்கள் ஆளணும் என்ற ஆசை கொண்டு கிறிஸ்துவுக்கு எதிராக, அதாவது அவனுக்கு அந்தி கிறிஸ்து. கிறிஸ்து எதெல்லாம் நன்மை என்று சொன்னால் அதுக்கு எதிராகவே அவன் செய்வான். அதான் இந்த பொருளாத பலவான் நம்மை பலவீனப்படுத்த, தண்டு கிறிஸ்துவின் சரணத்தை பலவீனப்படுத்த அவன் கை கொள்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தான் கையில் எடுப்பான். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பான வேறு ஆவி, உலகத்து ஆவியை, வஞ்சனை ஆவியை உங்களுக்கு கொண்டு வருவான். நன்றாக விளங்கி கொள்ளுங்க. அதே மாதிரி இயேசு காண்பிக்காத, இயேசு பாத்தீங்களா படம் வச்சிருந்த பணக்காரன், இயேசுடைய படம் இருந்துச்சு, இயேசுடைய பெரிய வீடு இருந்துச்சு, ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து போஷிச்சாரு. ஆனா அப்படின்னா இயேசு அப்படி சொல்லலையே. மனுஷகுமாரனுக்கு பூமியில தலை சேர்க்க இடமில்லைன்னு சொன்னாரு. போயிட்டு காட்டிலும் வனாந்தரத்திலும் எனக்கு ஒரு வீட்டை போய் நான் கொஞ்சம் உறங்கட்டு வைப்பா, கப்பல்ல உறங்கட்டு இடமில்லாம அலைஞ்சாரு. அந்த பாருங்க, வேறு கிறிஸ்துவ காண்பிக்கிறது. கவனமாக இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு அதுல விடப்பட்டு அப்படிப்பட்ட சபைகளுக்கு தசமபாகம் காணிக்க அள்ளி கொண்டு போடுறாங்க. கேட்டு வாங்குவாங்க. நாங்க கார் பார்க்கணும், காசு கொண்டு வாங்க. உங்களோட ப்ராஃபட்டோட பர்த்டே வருது, காசு கொண்டு வாங்க. அவரோட பர்த்டே நீங்க விலக்குங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை பன்மடங்கு ஆசீர்வதிப்பார். இல்ல இந்த இதுல கட்டப்பட்ட பார்க்கிங்க நீங்க காணிக்க கொடுத்தீங்கடா, அதுக்கு ஐயோ நான் இப்படி இருந்தேன், எனக்கு $1,00,000 கடந்தது, எல்லா கடனும் போயிட்டு அவன் என்ன தில்லுமுள்ளு பண்ண எனக்கு தெரியும். இப்போ இன்னொரு சொல்லி சொல்றான், நான் டாலர்ஸ்ல கொடுத்தேன், எனக்கு டாலர்ஸ்ல ஆசை வச்சிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வஞ்சனையின் ஆவி. இப்படி ரெண்டு பேர் சொல்ற பிரசங்கத்தை, ரெண்டு பேர் சொல்ற சாட்சியங்களை நம்முடைய இதயமும், ஆஹா இப்படியும் ஒரு வழி இருக்குதே, இப்படியும் ஒரு இயேசு இப்படியும் கிரியை செய்கிறாரே, ஓஹோ இப்படியும் ஒரு ஆவியாளர் கிரியை செய்கிறது, ஆவியாளர் கிரியதானலாம் வேற அல்ல என்று நம்ம அதுக்குள்ள போயிடும். கவனமாயிருங்க பிள்ளைகளே. என்ன நீங்க நிக்கிற காலத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் என்றுதான் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் எடுத்து வாசிங்க. அந்த 2ஆவது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. இப்போ ஒரு கூட்டம் இருக்கிறான், நீங்க விவாதம் பண்ணாம ஊழியம் செய்ய, அது கட்டாயமா. பவுல் சொன்னது என்ன போல இருங்க, அதனால நீங்க விடுபடக்கூடாது, நீங்க நலமா இருக்கும். ஆனா ஒரு ஆலோசனை உங்களுக்கு நான் அவ்வளவுதான் கட்டாயமா சொல்ல.
போனோம். மரியாள் திருமணம் பண்ண இல்லையா? மரியாளுக்கு அதுக்கு பின்னுக்கு பிள்ளைகள் பிறக்க இல்லையா? எவ்வளவு தவறான ஒரு வழிகாட்டுதலுக்குள்ள கொண்டு சாத்தனை அடைச்சு வச்சிருக்கிறான். வேற இயேசுவை காண்பித்து ஒன்றை பாருங்க, வேறு ஆவியை காண்பித்து அங்க இருக்க ஃபாதர் அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? ஆனா அங்கே முழு அசிங்கமும் அங்கே இருந்து கொண்டு செய்வாங்க. அவங்களோட காரியங்களை வெளியில வரும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு கேவலமா சிறு பிள்ளைகளை கூட விட்டு வைக்காத கொல்லாத அசிங்கம் பிடித்த ஏது இதுக்கு மேலா நம்ம இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆகினால் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார். வார்த்தை கூட நமக்கு பல விதத்துல இந்த கள்ள சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்க கூடாது என்றுதான் தேவன் நமக்கு இதை காண்பித்து 2 பேர் 3:16 எடுத்து வாசிங்க. இன்னொரு ஆச்சரியமான காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் முன்பே சொன்னேன், நான் அதை வார்த்தையோட காண்பித்துக் கொள்கிறேன். அறியாதவர்கள் பிரசங்கிக்க தொடங்கிட்டாங்க. இதைத்தான் அங்கே பேதுரு காண்பித்து கெடுக்கிறான். சாத்தான தந்திரத்தை உங்களுக்கு புரியுதா? அறியாது, ஆனா கையில உங்களுக்கு காண்பிப்பான் வேத வசனத்தை தான் சொல்லுவான். ஆனா அந்த வேத வசனத்துல அந்த ஞானம், தேவ ஞானம், அதுதான் அங்கே பேதுரு காண்பித்து கொடுக்க. அந்த ஞானம், அதை அறிவதற்கு அறியதான ஞானம், அது கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவானவர் கொடுக்கிற அந்த விளக்கு தண்டல இருந்து வருகிற ஞானம், சபையோட வெளிப்பட வேண்டிய ஞானம். இதை அறியாம சபைக்கு வெளியில சபைக்கு போகாதவன் கூட இன்றைக்கு சுவிசேஷம் என்று பிரசங்கம் பண்ணுகிறார், ஊழியர்களை தாக்குகிறாங்க. பல காரியங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபைக்கு போறவங்க ஒரு நாள் சபைக்கு போறது இல்லை. ஆக்களை பாருங்க, ஆக்களுடைய முக பாவங்கள் சாத்தான் பேசுறவங்களுக்கு அப்படியே தெரியும். காருக்குள்ள இருந்து பேசுவாங்க, அங்கே வேனுக்குள்ள இருந்து பேசுவாங்க. ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னா அவன் 2ஐயும் காண்பித்து பேசுவான். அவன் பேசும்போது ஓஹோ, ஏன்னா அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் பவுல் அதை எபேசு சபையின் மூப்பனாகிய தீமோத்தேயுவுக்கு காண்பித்துக் கொடுக்கிறான். அதை பேதுருவும் பின்னாலே பிரதான அப்போஸ்தலன் காண்பித்துக் கொடுக்கிறார். சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இப்ப கொலோசியர் 2:19 எடுங்க. அடுத்த இது இன்னும் பயங்கரமா நடந்து கொண்டிருக்கிற காரியம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து மாம்ச சிந்தையினாலே விருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பாத்தீங்களா? டிசைனா சொல்லுவாங்க. அங்கே செப்பனியா வந்தார், செப்பனியா தீர்க்கதரிசி வந்தேன், சகரியா தீர்க்கதரிசி வந்தேன். எனக்கு படம் போட்டு இதை எப்படி காண்பித்தான். ஏன்னா தூதன் இந்த பூமியில இருந்து எடுப்பட்டு அவன் கத்தட்ட போயிட்டு அவன் சொன்ன வார்த்தைகளை எழுதி வைக்க. இதுக்கு மேல வந்து சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. இதனுடைய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துறது தேவ ஆவியானவர் கிறிஸ்துவும் பிதாவுமே. அங்க மிகாவே எனப்பா மிகா நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டோட வசனம் என்ன சொல்லுது? தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுப்பேன், நீ கட்டளை கொடுக்கலாம். என்ன பாருங்க, தூதர்கள் கட்டளை கொடுப்பாங்க, தூதர்கள் கட்டளை கொடுப்பாங்க. தேவன் கட்டளை கொடுத்தபடினால்தான் எசேக்கியாவின் காலத்துல சனகரிப்புடைய அந்த அசுரிய பாளையத்துல தூதன் இறங்கி வந்து அடித்தான் 1,85,000 பேரை. அது ஒரு மனிதனுடைய ஜெபத்தினால் நடந்த காலம். அவன் விண்ணப்பித்தான் தேவனிடத்தில் இறங்கி, தேவன் அதை செய்வான். இன்றைக்கு அப்படியா? ஆண்டவரே, தூதர்கள் இன்னொரு வசனம் சொல்லுது, தமக்கு பயந்தவர்களுக்கு தம் தூதனை அனுப்பி அவன் பாளையம் எல்லாத்தையும் தேவன் பாதுகாக்கிறான். இப்ப எல்லாமே தேவன் செய்யணும். இன்னைக்கு இவங்க தூதர்களை கையில் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்ப இவங்க மிகாவேலுக்கு கட்டல, கேப்ரியலுக்கு கட்டல, இவங்க இன்னும் இருக்கிற ஒவ்வொரு அநேக தூதர்கள் உண்டு. நமக்கு எல்லாரும் பேரும் நமக்கு தெரியாது. இன்னும் அங்கால ரஃபாயல் இருக்கிறார், இன்னும் இப்ராஹிம் இருக்கிறார், இன்னும் யோசேல் இருக்கிறார், பல தூதர்கள் இருக்கிறாங்க. பிரதான 7 தூதர்கள். அப்போ இவங்களுக்கு நம்ம கண்ண கொடுக்கணும். நடக்குமா? அவங்க கத்தர பார்ப்பாங்களா, எங்களை பார்ப்பாங்களா? தேவன் கண்ண செய்யாம
தேவன் அனுப்புகிறார் காபிரியேல, போ மரியாள் இடத்துல. தேவன் அனுப்புகிறார் காபிரியேல தானியேல் இடத்துல. தேவன் காபிரியேலுக்கு ஒத்தாசையாய் மிகாவே என்ற இஸ்ரவேலர்களுக்கு ஒரு காரியம் அவங்க இன்று வரைக்கும் அவர்களுடைய தேவ தூதன் மிகாவே, தங்களை பாதுகாக்கிற தூதன் மிகாவே என்பது அவர்களுடைய நம்பிக்கை. பிள்ளை கொள்ளும் அதிகமாக மிகாவே காபிரியேல் அவங்களுடைய அந்த நம்பிக்கை. தேவன் மிகாவேலை அனுப்பி, அதாவது அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் பாருங்க, ராஜா இப்படி வரணும் அப்படி வரணும். உங்களுக்கு தெரியுமா ஒரு பரிதாபமான ஒரு டேஞ்சரான காரியம் சொன்ன இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி, அவர் ரட்சிக்கப்படுகிறார். அவர் கதைச்ச காரியங்கள் அவர் ஒரு பேட்டி எடுக்க சொல்லுறார். உங்களுக்கு தெரியுமா இஸ்ரவேலுக்குள்ள இந்த 52வது ஐசையா 15வது வசனத்துக்கு பிறகு அப்படி 53 வசனம் இல்லை, அதை எடுத்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, தோரா மட்டும் வாசிட்டு ஏதாவது 52 அதில் வாசிக்கிறேன். அப்போ அதை வாசிச்சா சொல்ற அவருடைய கண்கள் திறக்கப்படும். அதுல வந்து சொல்லப்பட்ட நபர் யார் என்று புரிந்தா இயேசுவில் அதெல்லாம் நிறைவேற கண்டுகொள்வாங்க. அந்த சத்துருக்கு விருப்பம் இல்லை. அவர் சொல்லிட்டு சொல்றார், நான் யூதனாய் ரட்சிக்கப்பட்ட, ஆனா கர்த்தர் உங்களை கொண்டுதான் எங்களை ரட்சிக்கணும். ஏண்டா யூதர்கள் நீங்க கர்த்தரை தேடி கர்த்தரை அன்பு வைக்க யூதர்கள் பொறாம கொள்வாங்க. நீங்க வைக்கிற அன்பை பார்த்து யூதர்கள் கர்த்தருக்கு அதுதான் உங்களோட கால நிறைவேறும் பொழுது நடக்க போறாங்க. அளவாய் சொல்லுவார், பெரிய ஒரு விஞ்ஞானம். நான் அந்த காரியத்தை கேட்டோன்னே ஆண்டவரே 53 ஏசியாவுடைய அதிகாரமே இல்லையா, மறைச்சிட்டாங்க சாத்தான். சொல்றா இந்த ஆண்டில அந்த எடுக்கப்பட்ட புத்தக சூழ்நிலை எடுக்கப்பட்ட தெளிவாய் இருக்கு. 53ஆம் அதிகாரம் தெளிவாய் கிடைத்தது. கும்ரா கோயில எடுத்திருக்காங்க, ஆனா மறைச்சிட்டாங்க. அதை அவங்க வெளியில காண்பிக்கிறதே. இதான் வேத பாரகர் சதுசேர் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி யூத ஜனங்கள் மத்தியில செய்து வைத்திருக்கிற பாருங்க. பாருங்க எவ்வளவு பொருளாத கால். நீங்க இதெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா கர்த்தர் காண்பித்துக் கொடுப்பார் பிள்ளைகளே. கவனம். இப்ப கலாத்தியர் 3:1-5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும். 2 காரியங்களை பார்த்து முடிக்க போகுது. சுற்றியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியடைத்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாசம் கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? ஆமென். தெளிவாக பவுலை கொண்டு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அடையாளப்படுத்துறவர்கள் இன்னைக்கு புதுசா இந்த கிருபை பிரசங்கிமார்லாம் நியாய பிரமாணத்தில் இருக்க தாவீதை வைத்து பேசுவாங்க. ஆனா தாவீது எதற்கு முன்மாதிரி என்று காண்பிக்க மாட்டான். ஏன்னா தாவீது கிறிஸ்துவுக்குள்ள நிழலா இருந்தவர். மோசே கிறிஸ்துவுக்குள்ள நிழலா இருந்தவர். மோசே அப்படி செய்தார். நியாய பிரமாணம் அந்த மாமிசத்தை அவங்களுக்கு காண்பித்து அதுக்குள்ளே அவங்களை அடக்கி வச்சிருவாங்க. இன்னைக்கு இந்த பொல்லாத காரியத்தை பார்க்கலாம். அவங்க உடனே பழைய ஏற்பாட்டிலிருந்து அதற்கு ஆதார வசனம் எடுத்து அடிப்பான். புதிய ஏற்பாட்டில அதுக்கு தேவன் என்ன விளக்கம் கொடுத்தார் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க மாட்டான். கிறிஸ்துவுக்கு அது எப்படி நிறைவு, அதைத்தான் கொலோசியர் பவுல் சொல்லுகிறான். அதெல்லாம் நிழலா இருந்தது, கிறிஸ்து தான் அதன் முடிவு. அப்ப எதையும் நம்ம கிறிஸ்துவோடு இணைத்து காட்டாத எந்த பிரசங்கம் அது நியாய பிரமாணத்தின் பிரசங்கம். அது உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை கெடுத்து போடும். அந்த விசுவாசத்தின் ஆவியை உங்களை விட்டு எடுத்து போடும். ஏண்டா நன்றாக யோசிச்சு பாருங்க. முரட்டாட்டம் பண்ணி காடையை கட்டவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆகாபுக்கும் தேவன் அவன் கேட்டான் மன்னிப்பு கொடுக்கிறாரு. ஆனா இன்று கிறிஸ்துவுக்குள் அப்படியா இறக்கும் உங்களுக்கு? நீங்க எல்லாத்தையும் கிறிஸ்துவோட அவருடைய ஆவினால் இணைத்து பதாச்சனை கிருபையும் சத்தியம் இணைந்து இருக்குது. இதை குறித்து உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணி சொல்லி இருக்கிறேன். அப்ப அதை விட்டு நீங்க எதையும் பார்த்து அது வேறு சுவிசேஷம், அது வேறு ஆவி, அது வேறு கிறிஸ்து. நீங்க அதுக்குள்ள விழுந்தவே கூடாது. இன்னைக்கு தசம பாவங்களை குறித்து பல விதமானதை அடிச்சு தள்ளுறாங்க.
காணிக்கைகளை குறித்து பலவிதமான அடித்து தள்ளுறாங்க. அப்போ ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்த நமக்கு தெரியும். பவுலை திட்டம் பண்ணுகிறார், புதிய ஏற்பாட்டின் ஊழியர் திட்டம் பண்ணுகிறார். வாரத்தின் முதல் நாள் பணம் சேர்த்து நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ நம்ம அதை என்ன நம்ம கேட்கிற போதங்கள் அப்படி பாருங்க. ஒரு ஆள் தசமா கொடுக்க கூடாது, நீ தசமா கொடுக்காது. தசமா இடத்துக்கு யார் கிட்ட 10 உண்டு, தச என்ன 10 உண்டு, அது நமக்கு தேவையில்லை. ஆண்ட சொல்ல முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீ என்னிட அன்புக்குறா, நீ என்னோட உன்னுடைய என்னுடைய அப்படி அன்பு கொண்டாதான் உன் சகோதரனை நேசிக்க முடியும். நீ என்னிடத்தை வாழ்க்கை பாராட்டிட்டு சகோதரனுக்கு நீ எப்படி தாராளமா இருக்க முடியும்? இருக்கு. அப்போ இது பலதரப்பட்ட இந்த போதகம் நம்ம எழுதுக்கும். ஓஹோ இப்படி இருக்கு சிஸ்டம். அப்ப நம்ம கொடுக்க தேவையில்லையே. உன்னிடத்தில் தசபாத் யார் கேட்டது? நான் பகிர்ந்து கொடுக்கிற வரம் என்று சொல்லி ஒரு பிரசங்கம் உங்கள் மத்தியிலே செய்ததை ஆவியார் ஞாபகப்படுத்துகிறார். அது வழியா கேளுங்க. அதுல ஆவியார் நமக்கு தந்த அழகா கர்த்தருடைய கிருபையில உங்களுக்கு கற்றுக் கொடுத்து பகிர்ந்து கொடுக்கிற அந்த உள்ளம் இல்லையா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்கு அவர் உங்களுக்காய் சர்வத்தை பகிர்ந்து கொடுத்தாரே, அதை நினைச்சாலும் நீ கொடுக்க மாட்டீங்க. ஆனா உனக்கு வீட்டை கட்டுறா, உனக்கு வாகனத்தை வாங்க, பல இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனா ஆவியானவர் கூப்பிடும் பொழுது ஏதோ மீறி வருது. உண்மையை சொல்றேன், இதெல்லாம் இந்த மனசுல தோன்றவே இல்லை. இந்த இடத்துக்கு வருவது திடீரென்று அந்த காரியத்தை ஆண்டவர் இதயத்திலே போடுகிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். நீங்க கர்த்தருடைய பிரதிநிதியை கர்த்தருடைய வேலைக்கான நிற்கும் பொழுது எஜமானன் சொல்றது மட்டும்தான் நீங்க செய்யணும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் சொன்னதை மாத்திரம் செய்யும். அதுக்கு கல்லறி வரலாம், கொள்ளறி வரலாம், அதை பற்றி கவலையே இல்லை. ஆகதான் பவுல் பாருங்க, புத்தி இல்லாத கலாத்தியர், நீ நியாயப்பிரமாணத்தை தசபாகத்தை பார்க்கிறே, பவுலை எழுதி வைத்திருக்கார். போர் அடிக்கிற மாட்டின் வாயை கட்டாத ஊழியர் தன்னுடைய கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறார். அப்ப இது வசனங்கள் தேவையில்லை, அதை கிழிச்சறியும். தவறான போதங்கள், தவறான காரியங்களை கேட்டு இழுபட்டு போவாதீங்க. வேதம் சொல்றதை பார்த்து கிரிய நடக்க. நான் சொன்னேன், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்த்து கிரிய செய்யுங்க. அதைத்தான் பரலோகம் அங்கீகரிக்கும், அதைத்தான் ஆவியானவர் அங்கீகரிப்பார், அதைத்தான் கிறிஸ்து, அதைத்தான் பிதா. நமக்கு பிரயோஜனமாய் தோன்ற நம்ம கேட்கிற சத்தியங்கள், நம்ம கேட்கிற காரியங்கள் இல்ல பிள்ளைகளே. புரிஞ்சு கொள்ளுங்க. அது உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவி, உங்களுக்கு வர இருக்கிற ஞான நன்மைகளை தடுத்து போடுகிறது. பவுல் கேட்கிறார், ஒருவனுக்கு நீ ஞான நன்மைகளை தவிர சர்வத்தை நன்மை நீ பெற்றுக்கொள்ள கூடாதோ? அப்ப இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நான் பார்க்க கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கே எதை செய்கிறோம்? தவறாய் செய்து, தவறாய் விளம்பி, தவறாய் போட்டு, தவறாய் நம்மே நியாய பிரமாணிகளாய் காண்பித்துக் கொண்டு வேதத்துக்கு புறமான எந்த வார்த்தை தான் நீங்க நடக்குங்க? இந்த வார்த்தை வேதம் இல்லையா? நீங்க கேட்கலாம், இல்லையா? அப்படி இல்லையே காண்பித்து கொடுத்து என்ன நேரம் போகும், எடுத்து பார்க்க முடியும். அதுக்காக இப்ப வெளி 2 காரியத்தை பார்த்துட்டு விரைவா 13 வாசிக்கிட்ட கண்டித்து நேரம் விரைந்து போகும். தேவ சமூகத்திலே பரவாயில்லை. அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்ப்பத்தை வணங்கினார். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார். அப்படி 9:20 வாசி. 9:20 9வது அதிகாரம் 20வது வசனம். அப்படி அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. நன்றாய் பாருங்க, இந்த மாறுபாடான பலவீனப்படுத்துற சுவிசேஷம் உங்களை இதைத்தான் செய்யும். நீங்க கிறிஸ்துக்குள்ள தான் இருப்பீங்க, உங்களை மனம் திரும்ப விடவே மாட்டா. உங்களுக்கு நாட்டப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கு, வைராக்கியம் என்கிற விக்கிரம் இருக்கு, தேவ வசனத்துக்கு விரோதமான வியாக்கியானம் பண்ணுகிற விக்கிரம் இருக்கு, தேவ பலிபீடத்துக்கு விரோதமாக கர்த்தர் ஏற்படுத்தின மனிதனுக்கு விரோதமாக பல காரியங்கள் செஞ்சு உங்களை குறித்து நினைக்கவே விட மாட்டார்.
நன்றாக விளைய கொடுங்க. அதெல்லாம் உங்களை வழிவிலகிப்பட்டு உங்களை கிறிஸ்துவனுடைய சபைக்கு விரோதமாக, கிறிஸ்துவின் வார்த்தைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எழுப்புகிற காரியம். ஊழியன் தவறானவனா எல்லாரும் கூட்டமா வந்து அவனுடைய தவறை காண்பித்து பேசலாம். அவனை நியாயத்திற்கு கேட்கலாம். அது தவறு இல்லை. அதையும் 2-3 சாட்சிகளை வைத்து நீங்க கேளுங்க. அந்த ஊழியர் தவறாய் பிரசங்கம் பண்ணி இருந்தா இல்ல உங்களை அப்படி கேட்க மாட்டாங்க. தவறா பிரசங்கம் பண்ணவனை தூக்கி தலையில வச்சுட்டு சத்தியத்தை பேசுறவனை போட்டு காலால மீதி நிறுத்தான். ஏசப்பாக்கு அடி அடின்னு அடித்தான். பவுலுக்கு அடி அடின்னு அடித்தான். இதுதான் இன்றைக்கும் நடக்குது என்றா பலவீனப்படுத்திட்டா தேவ ஜனமே எழுந்திருக்கிறோம். மிகவும் கவனம் பிள்ளைகள். ஆகவேதான் பவுல் சொல்ல ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 2 காரியங்கள் மிகவும் உங்களோட வாழ்க்கையில் நீங்க கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள். இல்லைன்னா நீங்க இது எழுப்ப போயிருக்கீங்க. 20 வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்கின்ற பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்ளையின் விபரீதங்களுக்கும் விலகு. அடுத்த 11 அதிலே 11வது வசனம். தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீயும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். தேவ மனுஷர்களே, நீங்க எல்லாரும் தேவனுடைய மனுஷர்கள். எவங்க எல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறார்கள் நீங்க நினைக்கூடாது இங்க நிற்கிற மட்டும்தான் தேவ மனுஷன். அதெல்லாம் தவறான காரியங்கள். எல்லாருமே நீங்க தேவ பிள்ளைகள். எல்லாரும் நீங்க தேவ மனுஷர்கள். தேவ மனுஷன் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ அதான் பவுல் அழகாய் பவுலை கொண்டு ஒரு ஊழியன் அழகாய் தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷர்களே, மனுஷிகளே, இந்த காரியத்துல கவனமாயிருங்கப்பா. உங்களை கெடுக்க பக்கத்திலே சகோதரன் எழுப்பாங்க, சகோதரி எழுப்புவாங்க. இல்ல இன்டர்நெட்டுக்குள்ள கொண்டு வருவான், பலவீனப்படுத்தி உங்களை அடித்து போடுவான். ஆகவேதான் பவுல் எச்சரிக்கிறார். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள் விலகு. மகனே, மகளே, தேவ ஜனமே, தேவ கூட்டமே, விலகு. அது வேண்டாம். அது கொள்கையின் விபரீதம். உன்னை பலவீனப்படுத்தி கிறிஸ்துவை உன்னை பிரித்து போட உனக்கு தெரியாமலே ஒரு பரிதாபமான நிலையில கொண்டு விட்டு திருப்பி சொல்லுகிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடு வேண்டாம். விட்டோடிக்கு நீதியை பேசு. தேவ பக்திக்கு, கர்த்தர் மேல இருக்கிற பக்திக்கு ஏதுவானவைகளை பேசு. விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும். இதுதான் நம்மை காக்கிற ஒரே வழி. நம் டக்குன்னு வாயை திறந்து பேசிடுவோம், இல்ல டக்குன்னு நம்முடைய சார்ந்த குணம் போயிடும், பொறுமை போயிடும். அப்ப அது பலவீனப்படுத்த ஆவிக்குள்ள நீங்க போயிட்டீங்க. என்ன இது பொல்லாத பலவீனம். ஆண்டவர் சொன்னார், இது என் சபையை கெடுக்கிற பலவா, என் ஜனங்களை கெடுக்க. நீங்க பலவீனம் சார் அதெல்லாம் ஆண்டவர் சொன்ன அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய சர்வ பலவீனத்தை காண்பித்து கொடுத்தார் ஆண்டவர். பலவீனத்தோடு இருந்தான், ஆனால் இடத்துல ஜெபித்தான். நான் என்னத்தை கொடுத்தேன்? பலத்தை கொடுத்தேன். பலத்தை கொடுத்தேன். யோபேல் ஒரு வசனம் இருக்கு, பலவீனன் பலவான் என்று சொல்லுவோம். அப்போ பவுல் வந்து பலவீனத்தை தேவனிடத்தில் சமத்துவத்தை கொடுத்து, ஆண்டவரே என் பலவீனம் இப்படி. ஆண்டவரே பவுலே போ, என் பலம் உனக்கு இருக்குப்பா, அது பூரணமாய். அதுதான் பலம். அதை ஆண்டவர் லேசா எடுத்து போட. இந்த பலவீனத்துக்குள்ள மட்டும் நீங்க மாட்டிட்டீங்க என்று சொன்னா உங்களுக்கு கிறிஸ்துவை மறைச்சு போடுவான், கிறிஸ்துவின் ஆவியை மறைத்து போடுவான், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மறைத்து போடுவான். மிகவும் சீரியஸான ஒரு காரணம். இந்த கடைசி காலத்துல சத்ரு சபைகளுக்குள்ள, தேவ ஜனங்களுக்குள்ள ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. உங்க இதயமே உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு அழகாய் வேறுபடுத்தி வார்த்தையுடாய் சத்தியத்துடாய் காட்டுகிறார். அப்போ நம் பவுலை போல ஞானம் உள்ள ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவரே
இது எங்களை பலவீனப்படுத்திட்டு இது பொல்லாத ஆவி. இப்ப பலப்படுத்துகிற ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்த ஆவியானவர் எங்கள் பலவீனங்களை எல்லாம் எடுத்துட்டு எங்கள் பலவீனத்தில அந்த பலத்தை பூர்ணமாய் விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியத்தில் நாங்கள் சபையா எங்களை காத்துக்கொண்டு உம்முடைய தேவ மனுஷர்களாய் காத்துக்கொண்டு நீர் சொல்ற அத்தனை வார்த்தைகள் உண்மை என்றால் அப்படியே மறுபேச்சு பேசாம ஆம் என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் நடக்கிறோம் என்று ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். அப்போ தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். நீங்க ஒருத்தர் மறக்க கூடாது. நீங்க எல்லாருமே தேவ மனுஷன், நீங்க எல்லாருமே தேவ மனுஷங்க, நீங்க எல்லாருமே தேவ ஜனங்கள். தேவன் தம் ஜனங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆகவேதான் தேவன் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். சமக்கு உற்சாக எழுதியிருந்து நம்மை பலப்படுத்த